முன்னாடி சொல்லுங்க. இப்ப நீங்க குடிச்சிருக்கீங்க தானே? ஏய், என்ன நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் குடிக்கல தானா? குடிக்கலன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஏய், அது நான் அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. சொல்லுங்க. அது வந்து லைட்டா சாப்பிட்டுருக்கேன். ஐயோ 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 ஐயோ, பாவி மனுஷா. குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? அமைதியா இரு ப்ளீஸ் ரீ. ப்ளீஸ் ஏங்க இப்படி பண்றீங்க? நேத்து தானே குடிச்சிட்டு வந்தீங்க. அமைதியா பேசுறீ. அதுக்கு நான் எந்த அளவுக்கு கத்துறேன். இப்ப என்னடா பக்கத்துல குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் ரீ. இப்ப இதுக்கு அப்புறம் தினமும் குடிச்சிட்டு வர போறீங்களா? பானாண்டி கத்தாதடி. வெளியில கயல் இருக்கா, அவளுக்கு தெரிஞ்சா என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாடி. நான் ஏற்கனவே குடிக்க மாட்டேன்னு அவன் மேல சத்தியெல்லாம் வேற பண்ணிருக்கேன்டி. மனசு தாங்கலடி. என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, வீடு பூந்து ரவுடிங்க அட்டகாசம் பண்றாங்க, தள்ளி விடுறானுங்க, கைய உடைக்கிறானுங்க. கோவம் வருதுடி. கையில் வேற அவங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டா, அதனால கையை கட்டி போட்ட மாதிரி கம்முன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா ஒவ்வொருத்தரையும் வெட்டி போட்டுருவேன். சும்மா நடிக்காதீங்க. கையில் உங்களை குடிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? இல்ல, அது அவ சொன்னதுனாலதானே அமைதியா இருக்கீங்க. அதே மாதிரி இதுலயே அமைதியா இருக்க வேண்டியதுதானே? அதெல்லாம் ஆம்பளைங்க ஃபீலிங்ஸ் உனக்கு சொன்னா புரியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுக்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நாள்ல இருந்து குடிக்காம இருக்க பாக்குறேன். தனம் கையிலுக்கு இந்த விஷயம் தெரிய வேணா? சரியா? உலகத்துல எந்த ஆம்பளையும் செய்யாதே, நான் செய்யறேன். மனசு கஷ்டம். என்ன அறியாம லைட்டா சரக்கு போட்டேன். விடு, பாத்துக்கலாம். சரி, எனக்கு பசிக்குது. சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வாயேன். பசிக்குது, போயேன். உங்களுக்கு எல்லாம் என்னால சோறு போட முடியாது. அப்படி பசிக்குதுன்னா நீங்களே போட்டு சாப்பிடுங்க. கையிலுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவா. அவளை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. அவளை நினைக்கிறப்ப எனக்கு இப்படி இருக்கும்போது கூட பிறந்த உங்களுக்கு அப்படி இருக்காதா? அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏங்க அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றீங்க? எவ்வளவு தூரம் சொல்றது? ஏங்க என்னங்க? என்ன குழம்பு வச்சிருக்காங்க? வாசனை மணக்குது. நல்லா சாப்பிட வேண்டியதுதான். என் மூச்சு சத்தம் போடாம சாப்பிட. செஞ்சது போதும். இது என்ன வச்சிருக்காங்க? வேற எதுவும் இல்லை. ஐயோ, என்ன பண்றது? தொடச்சிடலாம். யாரும் பாக்கிறதுக்குள்ள தொடச்சிடலாம். என்ன என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்லம்மா, சாப்பாடு கொட்டிருச்சு. என்னடா இதெல்லாம்? சாப்பாடு போட்டேன், அது அப்படியே கைத்தறி கொட்டிருச்சு. டேய், பசிக்குதுன்னு சொல்லி இருந்தா சாப்பாடு தானே போட்டு கொடுத்துருப்பால. நீ ஏன்டா இதெல்லாம் பண்ண? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் சரி நானே வந்து சாப்பாடு போட்டுக்கலாம்னு வந்தேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கை தவறி விழுந்துருச்சு. விடுங்க, நானே கிளீன் பண்ணிடுறேன். இருங்க, அது கூட என்னாச்சு? அது குடு. நீங்களாம் பாவம், தினமும் நிறைய வேலை பாக்குறீங்க. நான் தானே கீழே கொட்டினேன், நானே கிளீன் பண்ணிக்கிறேன். கூட இங்க எந்திரிச்சு ரூமுக்கு போங்க. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், போங்க சொல்றேன். ஏய், இதெல்லாம் நீயா கொட்டின? நான் தானே கொட்டினேன். நான் அப்பவே சாப்பாடு போடுன்னு சொன்னேன். நீ தான் ஏதோ வெட்டி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. அதான் நானே வந்து போட்டேன், அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. கஷ்டப்பட்டு நீங்க சமைச்சீங்க, எல்லாம் போச்சு. இப்ப நீங்க முதல் எந்திரிச்சு போக போறீங்களா இல்லையா? எதுக்கு கையில் நம்மளையே பாக்குறா? சரக்கு அடிச்ச மாற்று தெரிஞ்சிருச்சா? இல்ல தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நைஸா எஸ்கேப் ஆயிடுற மூர்த்தி. எங்க
எந்திரிச்சு கையை கழுவிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. ஆ ஏன் ஒரு மாதிரியா பாக்குறாங்க? ஐயோ